சின்ராசு ஹாப்பி மேரி லைஃப் சின்ராசு. என்னைய நல்லா பார்த்துக்கோ சின்ராசு. ஆமாங்க, அதாவது கப்புல் அது இதுன்னு பேசுவாங்க. ஒரு நிக்நேம் கூட நாங்கள் இப்படி வச்சப்போ என் பேர் சூனா பண்ணா, அவன் பேர் சின்ராசு. இப்படி ஒரு நிக்நேம் நாங்களும் வெளில சொல்றது கூச்சமாக இருக்க வச்சா வேறு ஏதாவது ஒன்று வைக்கலாம்னா எங்களுக்கே அது தோணாது. நான் சொன்னா பண்ணா ரெடியா இப்படிதான் இருக்கும். அவரோட கேம்ல இருக்க எல்லா நேமும் சுனா பண்ணா சிஓடி. சூனா பானா. ஓகே, ஆல் செட் ரெடி. அடுத்தது ஆரம்பிக்கலாமா? அப்படியே பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டிருக்கேன். இப்படி ஆரம்பிச்சது ஒரே கிளாஸ் தான். ஆனால் 2 பேருமே ஒரே கிளாஸில் தான் இருந்தோம். நார்மலாக அப்படியே போயிட்டு இருக்கும்போது அது உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, யாரோ ஒன்று பார்த்துக்கினே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அந்த ஒரு ஃபீலிங் வந்தது எப்போனா, எவ்ரி டைம் பிரேக் அப்போ பார்க்கும்போது ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு மட்டும் போயிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்புறம் போவாள் லஞ்சுக்கு. நானும் யோசிப்பேன், நம்மளை தான் பார்க்குறாங்களா இல்லை பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா. நானும் ஒரு கொஞ்ச நாள் சரி நம்மளை பார்க்கல போல, நம்ம ரொம்ப நாளாக இப்படியே இருந்தா என்ன பண்ண முடியும். 4 வருஷமும் இப்படி தான் போச்சு காலேஜ் லைஃப்பில். 4 வருஷமும் பேசுகிறோமோ பேசலையோ என்ன, அது மர்க்கா சொல்லு, அது டெய்லி 4 வருஷம் சும்மா ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போகிற ஒரு பொண்ணு. சும்மா பார்த்துட்டேன். சும்மானா இந்த சென்ஸ் எதுக்கு பார்க்குறவனே தெரியாமல் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டு ஒரு 4 இயர்ஸ் அப்படியே போயிட்டு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க என் கை உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மச்சம் இருக்கும், மச்சக்காரன் ரொம்ப லக்கி அப்படின்லாம். எனக்கு நான் இத்தனை வருஷத்தில் நான் அதை மாதிரிலாம் நினச்சதே இல்லை. ரேஷ்மி வந்ததுக்கப்புறம் நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம், மேபி ஐ ஆம் லக்கி இன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. அது நான் அவகிட்டயும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. லக்கி தான். இதுதான் அந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகள் அறை, இது மணமகன் அறை, இது மணவறை. என்ன நான் செய்வேன் உன்னோட சேர, என்ன நான் செய்வேன் உன்னோட சேர. எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்ல மாப்பிள்ளையா இல்லையா? மைக் அது மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் எல்லாரும் வந்து சொல்லிட்டு போனாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து மாப்பிள்ளை அண்ணன் டான்ஸுக்கு பயங்கர கிளாப்ஸு. என்ன இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். வேற என்ன மாப்பிள்ளை ரொம்ப சோசியலாக ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. அது எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை அண்ணன் டான்ஸுக்கு பயங்கர கிளாப்ஸு. சடுகுடு கண்ணை தொடு தொடு காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு. அலையே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே, என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே. தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய், அருகில் வந்தால் இல்லை என்றாய். நகிர நகிர நகிரா ஓ நகிர நகிர நகிரா விலகிடா நகிரா. ஓ பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே, படுக்கை அறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே. காதல் சடுகுடு கண்ணை தொடு தொடு. கொண்டாலும் கொன்றாலும் என் சொந்தம் நீதானே, நின்றாலும் சென்றாலும் உன் சொந்தம் நான் தானே. உன் வேட்கை பின்னாலே என் வாழ்க்கை வள
சக்தியை பற்றி சொல்லணும்னா ஒரு ரொம்ப நல்ல மனிதர் அந்த மாதிரிலாம் சொல்லணும் நாங்கள் இல்லை அது சத்தியமாக இல்லை. நாங்கள் அவனை இவ்வளோ நாளாக வந்துட்டு டேடி டேடி ஆமாம், கூப்பிட்டு அவனுக்கு இருந்தோம். டேடி ரொம்ப நாளா மம்மிக்கு தேடிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு கிடைச்சிருச்சு கடைசியா. இன்னும் எங்களுக்கு ஆகும்போது அவன் ஒரு 2-3 புள்ளுக்குட்டியோட வருவான். உண்மை டேடி இவ்வளோ டீசெண்டெல்லாம் வேண்டாம். இவன் எப்படியோ அதுக்கு அவன் டபுள் மடங்கா இருப்பான். அதுதான் மெயின். ஏத்த மம்மி இந்த கேங்களே எப்பவுமே மாட்டுறது நானு. டேமேஜ் அனுப்பிச்சு நானு. அவங்கள பத்தி தானே பேசுறேன். சோக கதை இங்கே நான் சொல்றேன். நல்லா சாப்பிடுவாங்க. இதுலயே தெரிஞ்சிருக்கும். நீங்க அந்த ப்ரோமோ வீடியோலயே பாத்திருப்பீங்க. பிரியாணி வந்து அவனே தனியா ஒரு சிரிப்பு பிரியாணி பார்த்தோன்னே. ஆனா எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில தான் சொன்ன மாதிரி சண்டை வர்றதுன்னா சோத்துல தான் சண்டை வரும். 2 பேருக்கு 2 பேர் பிளேட்ல மாத்தி மாத்தி கை வச்சிடக்கூடாது. அவ்வளவுதான் மேட்ரு. ரேஷ்மி அண்ட் சக்தி ஹாப்பி மேரிட் லைஃப். அதை மட்டும் சொல்லுங்க. ரேஷ்மி அண்ட் சக்தி ஹாப்பி மேரிட் லைஃப். அப்பதான் நான் கன்ஃபார்ம் பண்ணமே ரேஸும் வந்து சக்தியும் காலேஜ் முடிச்சிட்டு அப்பதான் வந்து ஒண்ணா வந்தாங்க கார்ல அங்க சென்னையில இருந்து சேலம்க்கு. ஸோ அப்பதான் கன்ஃபார்மே ஆச்சு. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் 2019 ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ். இதே காமன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் ஒரே குரூப்பாக போனோம். அப்போ கூட வந்து எங்களுக்கு வெளிப்படையெல்லாம் எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் போக போக தெரிஞ்சது. அப்படிதான் அவங்க லவ் ஸ்டோரி எங்களுக்கு தெரிய வந்தது. இப்போ வரையும் நல்லா போயிட்டு இருக்கு. இனிமேல் நல்லா போகணும். ஆஸ் அ பிரைட்ஸ் மைட் அவங்க அவங்களுக்கு விஷ் பண்ணுறோம். கட்டு மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சார பாம்பு இடுப்ப வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா வல்ல சுத்து பட்டு உர பாக்க கண்ணு பொட்டு வந்த வல்ல தெத்து பல்லு உரத்துல உச்சி கட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய உச்ச கட்டம் தொட்ட வல்ல ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதடி வலிக்க கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதடி வலிக்க கொஞ்சனுமே வெச்ச புத்தி ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் ஏய் வெச்சு கொண்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்ட வாடே ரஞ்சிதமே. ரொம்ப ஹாப்பியாக இருந்த மொமெண்ட். இந்த மொமெண்ட் வந்து இப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சக்திக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா ஐ லவ் யூ, அவ்வளோதான். இந்த பேஸ்ல வரல நானும் ஓடாம நிற்கிறியா என் கூட நீயும் ஏழு பல பள்ளி பழம் 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 ஏழு பல படிக்காதவன் ஒரு படம், தனுஷ் படம், அது அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. அண்ட் அவனுக்கு பிடிச்ச பாட்டு வந்து அவள் வருவாளா. அது வந்து போட்டு 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 எங்களுக்கு அந்த பாட்டு வெறுத்து போயிடுச்சு. சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துட்டோம். அதனால கசின் கூட சொல்ல முடியாது. லைக் our own brother he is. So when he first told about Reshmi, we were so happy. ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோனில் தான் பேசணும் ரேஷ்மி கிட்ட. பேசினோடனே இட் வாஸ் நாட் லைக் ஒரு புது பர்சனை மீட் பண்ணுற மாதிரி இல்லை. ஷி வாஸ் ஆல்ரெடி லைக் அ பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. சச் அ ஸ்வீட் கேர்ள். அண்ட் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஆர் லக்கி டு ஹாவ் ஈச் அதர் இன் தேர் லைஃப்ஸ். சச் அ லவ்விங் கப்பிள் தே ஆர். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குழந்தைய வந்துட்டு இன்னொருத்தட்ட
இனிமேல் பார்க்க மாட்டோமான்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு பையனாக பிறந்திருந்தா என்கிட்ட இருந்திருப்பா, பொண்ணாக பிறந்துட்டா. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவங்க பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட பொண்ணை. ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலில் உன் போல் ஏதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா. சக்தி அண்ட் ரேஷ்மி எப்படி சொல்கிறதுன்னா அவங்க நல்ல பேர். அதனால் அவன் சொன்ன உடனே ஃபஸ்ட்டு அக்ரீடு தான். இன்னொன்று ஒன்றுன்னா அவன் என்ன சொன்னாலும் அதை வந்து எதற்கு இருக்கவங்க நோ சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு தான் அவன் பேசுவான். சக்தியை நாங்கள் எப்படி கேர் எடுப்போமோ அதை விட அதிகமாக எடுப்பான்றதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஹாப்பி மேரிட் லைஃப் சக்தி, ரேஷ்மி. யாரும் மாதிரி விஷ் பண்ணுறீங்க நீங்கள்? விரல்களை பிடித்திடும் போது கிடைக்கிறே பிரபஞ்சமே, தாயே உன் மடியில் இருந்தால் போதும் அம்மா. அவங்க என்னோட குழந்தைய வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே வந்துருச்சு எனக்கு. அதனால் எனக்கு கொஞ்சம் நிம்மதி ஆகிட்டேன். பரவாயில்ல, என்ன இன்னொருத்தர்கிட்ட ஒரு பொண்ணாக தான் போகிறாங்களோ, அதனால் பரவாயில்ல.